வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங். சம்மர் ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் வத்தல், வடகம், ஊறுகாய் எல்லாம் போட்டிருப்பீங்க, ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. சில பேர் வந்து வேலைக்கு போகிறதுனால எல்லாம் கடையிலே வாங்கிப்பாங்க, சில பேர் வீட்டிலே போடுவாங்க. சரி, நம்ம வீட்டிலே போடுறது ரொம்ப நல்லது, ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஜவ்வரிசி. நான் இந்த தடவை ஜவ்வரிசி வத்தல் வந்து எல்லோரும் போட்டிருப்பீங்க, எல்லாம் ஒயிட் கலரில். அதிலே வந்து நம்ம கலர் போட்டு ஃப்ளேவர்டு வத்தலாக பார்க்கலாம். அதாவது இப்போ ஜவ்வரிசி வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து நைட்டே ஊற வச்சுடுங்க. 1/4 கிலோ எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். பாருங்க, தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வந்து நம்ம வத்தலாக காய்ச்சணும். இப்போ இது வந்து நான் ஒயிட் கலர், ஆல்ரெடி ஒயிட் கலர் போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் ஜவ்வரிசி வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் கலர் வந்து பாருங்கள், வத்தல் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒயிட் கலர் போட்டு வச்சுருக்கேன். இதிலே நம்ம வந்து கலர் போட்டுடலாம், அதாவது க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் போடலாம், போட்டு பொரிச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ட். பட் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க, இந்த மாதிரி நல்லதாக சேருங்க. ஃபுட் கலர் சேர்க்காமல் இயற்கையாகவே கொத்தமல்லி, தக்காளி இது மாதிரி போட்டு கலர் போட்டு ஃப்ளேவர்டு வத்தலை பண்ணால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஃபுட் கலர் சேர்க்காமல் போடலாம். இப்போ பாருங்கள், இது ஒயிட்டாக நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டு க்ரீன் கலராக போடுவேன், பச்சை கலராக போடலாம். இதை முதல்ல வந்து நைட்டே இதை ஊற வச்சு ஒரு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் நல்லா ஊறி அது மேலே ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் எப்படி காய்ச்சி பண்ணி காய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கனமான பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எப்பவும் போல் போன தடவை மாதிரியே ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி தண்ணி வச்சுக்கோங்க, போதும், பாதி தண்ணி போதும். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றும் போது அதிகமாகிடும். அதே மாதிரி அப்புறம் அதே மாதிரி 2 கப்பு அரிசி மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு சொன்ன போன தடவை, இந்த வாட்டி 2 கப்பு எடுத்துங்க. ஏன்னா தக்காளி அரைச்சி ஊற்றும் போது தண்ணி ஆகிடும். அதனால் 2 கப் அரிசி மாவை நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணி பாதி நல்லா சூடாயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, நல்லா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவு உப்பு போடணுன்ட்டு. ஏன்னா அது அந்த குக்கர் ஃபுல்லாக 3/4 சைஸ்க்கு வந்துடும். அதனால் 2 கப் உப்பு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்காங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன், அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் வந்து எடுத்துக்க, சீரகம் அல்லது எள்ளு, நீங்கள் இந்த தடவை எது வேணால் போடலாம், சீரகம் எள்ளு போடலாம். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து அதில் ஊற்றிடுங்க. அது கலந்துகிட்டே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றா ஊற்றிட்ட பிறகு நம்ம மீடியம் கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். ஹையில் ஸ்டவ் வைக்கும் பொழுது நீங்கள் கிட்ட இருந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இது அரிசி மாவு இது ஊற்றி நல்லா அப்படி கலக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஜவ்வரிசி, நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சிடணும். 1/4 கிலோ ஜவ்வரிசி இது நல்லா ஊறி இருக்கும். அதையும் அப்படியே இதில் போட்டுடலாம். ஜவ்வரிசியும் அதில் போட்டுருங்க. ஒரு கையில் ஜவ்வரிசி போட்டோன்னா இன்னொரு கையில் நீங்கள் கலரிட்டே இருக்கணும். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. அதுக்குள்ளே இந்த தக்காளி வந்து இதுக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சீரகம் போட்டாச்சு. சீரகம் இல்லாட்டி எள்ளு போடலாம், ஓமம் போடலாம், அவங்க இஷ்டம்தான், எது வேணால் போடலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியே ஊற்றிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அரைச்சி வச்ச தக்காளியே ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் இப்போ இந்த அரைச்சி வச்ச தக்காளி பச்சை மிளகாவையும் இதில் கலந்துருங்க. போட்டு தக்காளியும்
அரைச்சி வச்ச தக்காளியையும் பச்சை மிளகாயும் போட்டு மறந்துடுங்க. இதுதான் தக்காளி வத்தல், தக்காளி ஃப்ளேவர்டு வத்தல். போன வீடியோவில் கொத்தமல்லி வத்தல் காமிச்சேன். இந்த தடவை தக்காளி பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் பிங்க் கலர் வேணும்னா பீட்ரூட் அரைச்சி அந்த பீட்ரூட்டு சாறு கூட நீங்கள் இதில் ஊற்றலாம். அப்போ கலர் வந்து பிங்க்கு கலராக வரும். வத்தல் வந்து பொரிச்ச உடனே பிங்க்கு கலராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் ரெட்டு கலராக இருக்கும். லைட் கலர் ரெட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கிட்ட நல்லா கலரி விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் மூடி எடுங்க. ரொம்ப மூடி போட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் மூடி எடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மாடியில் ஊற்றிடலாம். தக்காளி வத்தல் போட்டாச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் ஒயிட்டாக கூட போட்டுக்கலாம். அதே மெஷர்மெண்ட்டில், நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், எப்படி லைட்டு பிங்காக தான் இருக்கும். அது பிங்க் இல்லை, கொஞ்சம் லைட் ரெட்டாக இருக்கும். இப்போ இந்த மாடியில் போட்ட வத்தல் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வத்தலை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பொரிச்சு காட்டுறேன். பாருங்கள், தக்காளி வத்தல் இப்படி தான் இருக்கும். லைட்டு ரெட்டு மாதிரி இருக்கும். இதே போல் தான் கொத்தமல்லி வத்தலும் இருக்கும். கொத்தமல்லி அல்லது புதினா போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ஜவ்வரிசியில் ஊற்றி கலர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவும் கொத்தமல்லி வத்தல் வீடியோவும் எடுத்தேன். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இது மட்டும்தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவராகவும் அதே சமயம் டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.